பொற்களம் ஒலிக்காது வெண்கலம் ஒலிக்கும். A golden bowl does not ring but a bronze one does அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. இப்போது தங்கத்துக்கு உரிய தன்மைகள்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, மேலபிலிட்டி, டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நல்லா வளைக்க முடியும், உருக்க முடியும், என்ன வேணால் இன்னொரு பொருளாக செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய ஆபரணமாகவும் செய்கிறோம். அதே மாதிரி தங்கம் வந்து கருக்காது. நீங்கள் இதில் வெயில், மழை, குளிர் எங்கே போனாலுமே அதோடய தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ம பல பயன்பாட்டுக்கு அதை உபயோகப்படுத்துகிறோம். அதே மாதிரி வெண்கலம், அந்த தாதுக்கும் ஒரு பலன் இருக்குது, ஒரு அதனுடைய குணங்கள் இருக்குது. அது வந்து அந்த சத்தம், ஒலி அதிர்வு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம இந்த மியூசிக் போர்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன கட்டையை வச்சு அடித்து லைட்டாக சுற்றி ஒரு அந்த ஓம் சவுண்டு அதெல்லாம் உருவாக்குவாங்க. அது வந்து மெடிடேஷன் அந்த மாதிரி பயன்பாடுகளுக்கெலாம் உபயோகப்படுத்து. அப்போது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அந்த பொருளோட தன்மை அறிந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இது சொல்லுது. இதே மாதிரி தான் மனிதர்களும் அந்தந்த தன்மைக்குரியவர்களை அந்தந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். இப்போ ஒரு தங்க மாதிரி பண்பு இருக்கிறவரை வெண்கலம் மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத இது சொல்லுது.